அறவாழி அந்தணந்தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. பதிமூன்று 11/2016 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி. இன்று சதுர்தசி. திரு இந்தளூர் ஸ்ரீ பரிமள ரங்கராஜர் திருக்கல்யாணம். இரவு வெள்ளி ரதத்தில் பவனி வரும் காட்சி. சூரிய வழிபாடு நன்று. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 1:30 மணி முதல் 2 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் ஹஸ்தம் சித்திரை.
108 கரணங்கள் நடராஜ பெருமானுடைய முத்திரைகள். ஆடும்போது ஒவ்வொரு பாஸ்டர்னு சொல்லுவாங்க, அதாவது ஒவ்வொரு போஸ் கொடுக்கறது. அது மாதிரி 108 கரணங்களும் தில்லை நடராஜ பெருமானுடைய ஆலயத்திலே சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அந்த தாண்டவம் எப்படி ஆடுகிறார், திருமூலர் பக்கத்திலிருந்து பார்த்து நமக்கு இந்த விஷயங்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கின்றார். அசபை என்னும் தலைப்பிலே 4ஆம் தந்திரத்திலே சிந்தி ஆகமத்தை சொல்லுகின்ற பொழுது 907வது பாடலுக்கு வருகின்றோம். பொற்பதம் காணலாம். இறைவனுடைய பதம் என்றால் பாதம், அந்த பாதத்தை காணலாம் என்று சொல்கிறார். பொற்பாதம் காணலாம் புத்திரர் உண்டாகும், பொற்பாதத்து ஆணையே செம்பு பொன்னாயிடும், பொற்பாதம் காண திருமேனி ஆயிடும், பொற்பாதம் நன்னடம் சிந்தனை செல்லுமே. இறைவனுடைய பொற்பாத கமலங்களை காணலாம். இறைவனுடைய பாதத்தை கண்டுவிட்டால் இந்த உலகத்தில் நமக்கு வேறு எந்த குறையும் இல்லை. பொற்பாதம்னு சொன்னார். ஏன் அந்த நற்பாதங்களை பொற்பாதங்கள்னு சொல்லுகிறார் என்றால், இறைவனுடைய திருவடியை நாம் விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டு விட்டால் நமக்கு இனி பிறப்பு இல்லை, துன்பம் கிடையாது, கவலை கிடையாது. நம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் பலவிதமான கவலைகளுக்கு ஆட்படுகின்றோம், துன்பத்துக்கு ஆட்படுகின்றோம். இதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் இறைவனுடைய பொற்பாதங்களை பிடித்து கொள்ள வேண்டும், பொன்மையான பாதங்கள். அதைத்தான் சொன்னார், பொற்பாதம் காணலாம் புத்திரர் உண்டாகும். புத்திரர்னா நமக்கு நல்ல சந்ததிகள், குருவுக்கு சீடர், தந்தைக்கு மகன். பொற்பாதத்து ஆணையே செம்பு பொன் ஆயிடும். இந்த ரசவாத வித்தைகளை எல்லாம் சித்தர்கள் பண்ணுவாங்க. அதனால தான் எல்லாம் வல்ல சித்தரான படலம்னு மதுரையில் 64 திருவிளையாடர்களை சிவபெருமான் செய்கிறார். அதில் எல்லாம் வல்ல சித்தர், அதாவது கல்லில் ஒரு யானை மாதிரி செய்து வச்சுருக்கான் ஒரு மன்னன். நீ சித்தர் தானேன்னு கேட்டா அந்த பாண்டிய மன்னன். ஆமாம்னு சொன்னார் சிவபெருமான். அப்போ இந்த கல்லால் செய்யப்பட்ட அந்த யானை சிற்பத்துக்கு இந்த கரும்பை குடியான்னார். இதுதான் முக்கியம். நம்மால் சில விஷயங்களை செய்ய முடியாது. சாதாரணமாக நடந்தே போக முடியலங்க, நடந்து போனால் விழுந்துடுறான். பேசிகிட்டு இருக்கும்போது நாக்கு குளருது. ஆனால் சித்தர்கள் செய்ய முடியாதெல்லாம் செய்வாங்க. நாம் செய்யக்கூடியதையே செய்ய முடியவில்லை. சித்தர்கள் என்ன செய்தார்கள், எது முடியவில்லையோ அதை செய்வார்கள். ஒரு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரை இன்னொரு உடம்புக்குள்ளே புகுத்துவார்கள். அதுபோல் மதுரையில் என்ன பண்ணார் தெரியுமா, சோமசுந்தர பெருமான் அந்த கல்லால் செய்த யானைக்கு இந்த கரும்பை ஊட்டினார். கல் யானைக்கு கரும்பு ஊட்டிய படலம் திருவிளையாடற் புராணத்தில் வருது. அதுபோல் இங்கு சொல்லுகின்றார், செம்பை பொன்னாக்குதல், ரசவாதம். அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் கூட இதை செய்திருக்கிறாங்க. ரசவாத வித்தைன்னு பேர். அதாவது தங்கத்தை எப்படி உருவாக்குவது என்பது சித்தர்களுக்கு தெரிந்த ஒரு பரிபாஷை. அவங்க தங்கத்தை செம்பை தங்கமாக மாற்றினார்கள். வள்ளற் பெருமான் கூட அந்த சித்தர், ஏன்னா அவர் கை பட்ட இடம்லாம் தங்கமாக மாறியது. ஒரு வண்டியில் ஏறுகின்றார், பித்தளையால் செய்யப்பட்ட பிடி அந்த வண்டிக்கு. அதை பிடித்து கொண்டு வள்ளற் பெருமான் வண்டியில் ஏறுகின்ற பொழுது 2 பித்தளை பிடியும் தங்கமாக மாறிவிட்டது. ஏன்னா அப்படிப்பட்ட அருளாளர்கள், அருட்செல்வர்கள், சித்தர்கள். அதைத்தான் இங்கு பாடுகின்றார், செம்பு பொன் ஆயிடும் ரசவாத வித்தை. யாரெல்லாம் இறைவனுடைய சித்தி பெற்றவர்களோ அவர்கள் செம்பை கையில் எடுத்தால் அது பொன்னாக மாறிவிடும். செம்பு பொன் ஆயிடும், பொற்பாதம் காண திருமேனி ஆயிடும், பொற்பாதம் நன்னடம் சிந்தை செல்லுமே. எப்பொழுதும் அந்த நடராஜரையே நினைத்து நினைத்து பலர் இறைவனுடைய அருள் பெற்றிருக்கிறார். பதஞ்சலி, வியாக்கிரபாதர்னு 2 பேர். பதஞ்சலி யோக சூத்திரம்னு ஒரு அருமையான யோக நூல், உலகமெல்லாம் அதை படிக்கிறார்கள். ஜெர்மனில் படிக்கிறாங்க. ஜெர்மனில் பதஞ்சலி யோக சூத்திரத்தை பலரும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மேக்ஸ் மில்லர் வேதங்களை மொழிபெயர்த்தார். பதஞ்சலி யோக சூத்திரத்தை மேக்ஸ் மில்லர் ஜெர்மானியக்காரர், அவர் சமஸ்கிருதம் படித்தார். பதஞ்சலி யோக சூத்திரத்தை எல்லாம் படித்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பிறகுதான் ஆங்கிலத்தில் படித்து நம்மவர்கள் அதை தெரிந்து கொண்டார்கள். நம்மவர்கள் நேராக சமஸ்கிருதத்துக்கு போகல, ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷில் படித்தா ஒரு பெருமை. எனவே அதையெல்லாம் மேக்ஸ் மில்லர் ஆங்கிலத்தில் பண்ண உடனே ஆங்கிலத்திலிருந்து தமிழில் பார்த்தாங்க. அப்பொழுதுதான் நம்முடைய நாட்டில் இவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கின்றனவா, பதஞ்சலி யோக சூத்திரம்
அந்த பதஞ்சலி யார் என்றால் நடராஜ பெருமாளால் ஆட்கொள்ளப்பட்டவர். பதஞ்சலி, வியாக்கிரபாதர் என்ற 2 முனிவர்கள். அதாவது புலிக்கால் முனிவர், வியாக்கிரபாதர், அவருக்கு அழகிய தமிழிலே பாத முனிவர் என்று பெயர். அவர் ஏன் அந்த பாதத்தை வாங்கி கொண்டார்னா, பூ பறிக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்கிறது, எட்டி பறிக்கிறதுக்கு. அதுமாதிரி புலிக்கால் முனிவர். இவர்களெல்லாம் தினந்தோறும் நடராஜ பெருமானை வணங்கக்கூடியவர்கள், அன்றாடம் வணங்குபவர்கள் சிதம்பரத்திலே. பதஞ்சலி, வியாக்கிரபாதர். எனவே தான் இந்த சிதம்பரத்திற்கு அவ்வளவு பெருமையை சொன்னார் திருமூலர். சிதம்பரத்தை பாடாதவர்களே கிடையாது. சைவ சமயத்திற்கு கோயில் என்றாலே அது சிதம்பரம்தான். எனவே கோயிலுக்கு போகிறேன்னு சைவர்கள் சொன்னாங்கன்னா சிதம்பரத்துக்கு போய் வணங்கி விட்டு வருகிறேன் என்று பொருள். அதனால தான் அந்த சிதம்பரத்திலே சேக்கிழார் திருத்தொண்டர் புராணத்தை அரங்கேற்றினார். மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்தை சொல்ல சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் நடராஜர் தன்னுடைய கரம் வலிக்க எழுதினார். கடவுளே அந்த தமிழை எழுதிய ஒரு பெருமை சிதம்பரத்திற்கு உண்டு. அது மட்டுமல்ல, திருவாசகத்தை எழுதி முடித்தவுடனே சிவபெருமானுக்கு தமிழை எழுத ஒரு சந்தோஷம். நம்ம வீட்டு பிள்ளைகள் ஆங்கிலத்தை படிக்கிறாங்க சீக்கிரம், ஏன்னா அதில் எழுத்து குறைவு. தமிழ்னா வரவே மாட்டேங்குது. சிவபெருமானுக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்குது. உடனே தமிழில் எழுதி முடித்தார். அதை திருவாசகத்தை எழுதி முடித்து மாணிக்க வாசகரிடம் சொன்னாரா, ஐயோ இந்த தமிழ்ச்சுவை எனக்கு போதாது, பாவை பாடிய வாயால் கோவையும் பாடுக, இன்னும் கொஞ்சம் வேணும். சாதாரணமாக பந்தியில் பாயசம் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுவேன்னா அந்த சுவை மேலே மேலே இழுப்பதைப் போல தமிழ்ச்சுவை. இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன். தமிழ் விடுத்துவதில் சொன்னார் அந்த புலவர். தமிழ் வேண்டுமா அமிழ்தம் வேண்டுமா என்று கேட்டான். உடனே இவர் சொன்னாரா, எனக்கு அமிழ்தமே வேண்டாயா, தமிழ் போதுயான்னா. அது பாருங்க, அமிழ்து 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 என்று சொன்னால் அது தமிழ் 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 என்று வரும். நீங்கள் தமிழ் 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 என்றால் அமிழ்து அமிழ்து என்று வரும். அதுதான் அமிழ்து என்றாலும் வேண்டேன், தமிழ் போதுமென்று இருந்தேன்னார் அவர். எனவே பாவை பாடிய வாயால் கோவை பாடுகை என்று மாணிக்கவாசக பெருமானை தில்லை சிற்றம்பலத்திலே சொன்னவுடனே மாணிக்கவாசக பெருமான் 400 பாடல்களாக திருக்கோவையாரை பாடினார். இதுதான் சிதம்பரத்துக்கு உள்ள பெருமை. திருநாளை போவார் என்ற ஒரு பெரிய அடியார் ஒரு நாளும் சிதம்பரத்திற்கு போய் இறைவனை தரிசிக்கவே இல்லை, நடராஜ பெருமானை. ஆனால் அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார், என்னால் சிதம்பரம் செல்ல முடியவில்லை, நான் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு நாளும் போகவில்லை, ஒரு நாளும் சிதம்பரம் போகவே இல்லை. ஆனாலும் நடராஜ பெருமான் சிதம்பரத்திலே அவருக்கு அருள் செய்தார். அவருக்கு ஒரு அழகாக பேர் வைத்தார். அவர் யார் என்றால் திருநாளை போவார் என்று ஒரு பேர் வைத்தார். சாதாரணமானவர் அல்ல, திருநாளை போவாராம். அவர் ஒரு நாளும் போகமாட்டார், ஆனால் அன்றாடம் சொன்னாராம் அவர் திருநாளை போவார். நாளை போகிறேன் நாளை போகிறேன் என்று சொன்னதனாலேயே அவர்தான் நந்தனார். அவருக்காக சிவபெருமான் முன்னால் இருந்த நந்தி விலகியது திருப்புன்கூர் என்ற ஒரு இடத்துல, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு அருமையான தலம். அந்த தலத்தில் இவர் வணங்கி வழிபடுவதற்காக நிற்கிறார். அப்படி நந்தனார் நிற்கின்ற பொழுது, எப்பொழுதும் தெரியும் உங்களுக்கு, நந்தி மறைக்கும் சிவபெருமானை, சிவலிங்கத்தை. நந்தி மறைத்தவுடனே அவர் நினைத்தார், சற்றே விலகியிரும் பிள்ளாய் சந்நிதானம் மறைக்கிறது, சிவலிங்கத்தை பார்க்க முடியாமல் நடுவிலே படுத்திருக்கிறாயே என்று அந்த சிவலிங்கத்தை தள்ளச் சொன்னார். இப்படி திருமூலர் சொன்ன சிதம்பரத்தின் பெருமை திருமந்திரத்திலே பல இடங்களிலே காண்கின்றோம். நாமும் சிதம்பரத்தை தரிசித்து மகிழ்வோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி, தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி, ஏழ்பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் இருப்பதனால்தான் நம்மால் எம்பெருமானுடைய குணநலன்களை, அவன் மீது
பக்தி செலுத்துகின்ற ஒரு சிந்தனையெல்லாம் வளர்த்து கொள்ள முடிகின்றது என்று பார்க்கின்றோம். அந்த வகையில் தந்தைக்கும் மகளுக்கும் ஒரே சிந்தனை ஏற்பட்டிருக்கின்றது. என்ன சிந்தனை என்று கேட்டால், கடவுள் இருக்கின்றானா என்று ஒரு கேள்வி ஒரு புறம். கடவுள் இருந்தால் எங்கு இருக்கின்றான், இது மற்றொரு கேள்வி. இருந்தால் எப்படி இருக்கின்றான், இப்படி விதவிதமான கேள்விகள் நம்முள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுகின்ற ஒரு பாடல்களை, பாசுரங்களை, உன்னத பக்தியினை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் கடவுள் இருக்கிறான் போல என்று நம்முள் ஒரு நம்பிக்கை உதிக்கின்றது அல்லவா? அப்படி கடவுள் எங்கிருக்கின்றான் என்று கேட்கக்கூடிய கேள்விகளை தந்தையும் கேட்டிருக்கின்றார் பிரபந்தத்தில், மகளும் கேட்டிருக்கின்றாள் பிரபந்தத்தில். இவர் பெரியாழ்வார் திருமொழி என்பதனில் கேட்டார், அவளோ நாச்சியார் திருமொழி என்கின்ற பிரபந்தத்தில் கேட்டாள் என்று பார்க்கின்றோம். இருவருக்குமே எப்படியாவது இந்த பூமி முழுக்க, இந்த உலகம் முழுக்க எம்பெருமானுடைய பக்தியினை உண்டாக்கிவிட வேண்டும் என்பதுதான் அந்த அவர்களுடைய கொள்கையினுடைய சிகரம் என்று பார்க்கின்றோம். அப்படி எம்பெருமானை காட்டுகின்ற இந்த திருமொழியில் அந்த எம்பெருமானுடைய தச அவதாரங்களையும், எல்லா அவதாரங்களையும் வரிசையாக அனுபவித்து மகிழ்கின்றார். ராமனையும் கிருஷ்ணனையும் நரசிம்மனையும் வாமனனையும் இப்படி மாறி மாறி அனுபவிக்கின்ற ஆழ்வார்னுடைய அனுபவம் இருக்கின்றதே, அந்த அனுபவத்திற்கு, அந்த உணர்வுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடே ஆகாது என்று பார்க்கின்றோம். அந்த பாசுரத்தில் இரண்யனுடைய வதம், அந்த நரசிம்மமாக உருவம் எடுத்து நரமும் சிங்கமும் மனிதனும் விலங்கும் கலந்த ஓர் ஆச்சரியத்தை சர்வேஸ்வரன் நடத்தி காட்டினான், பகவான் நிகழ்த்தி காட்டினான். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டினையும் ராமாவதாரத்தினையும் ஒன்று சேர அனுபவிக்கின்றார் ஆழ்வார். கதிராயிரம் இரவி கலந்து எரித்தால் ஒத்த நீண்முடியன் எதிரில் பெருமயிராமனை இருக்குமிடம் நாடுதிரேல் அதிரும் கழற் பொறுதோள் இரண்யன் ஆகம் பிளந்து அரியாய் உதிரம் அளைந்த கையோடிருந்தானை உள்ளவா கண்டாருளர். எப்படி கூறுகின்றார் பாருங்கள். இருந்தபடியே இறைவனை பார்த்தவர்கள் இருக்கின்றார்கள், இது சத்தியம் என்று கூறக்கூடிய ஓர் உயர்ந்த பாசுரத்தை தான் நாம் இன்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கடவுள் இருக்கின்றாரா என்கின்ற சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, அதர்மத்தை அழிப்பதற்காக எம்பெருமான் எடுக்கக்கூடிய அவதாரங்களை எல்லாம் ஆழ்வார் போற்றி பாடி அனுபவிக்கின்றார். இதில் ராமனுடைய அந்த உயர்ந்த கிரீடத்தை, அந்த உயர்ந்த திருமுடியை கூறுகின்றார். அது எப்படி இருக்கின்றது என்று கேட்டால், 1000 சூரியன்கள் ஒன்றாக வந்து உதித்தால் எப்படி ஒரு பிரகாசம் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம், அப்படிப்பட்ட ஒரு ஒளி, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு ராமனுடைய திருமுடிக்கு ஏற்பட்டதாம். அப்படி என்றால் எவ்வளவு லட்சங்கள், எவ்வளவு கோடிகள் அந்த கிரீடம் செய்வதற்கு பயன்படுத்தினர் என்று கேட்டால், அந்த கிரீடத்தினுடைய கோடியால் அந்த கிரீடத்திற்கு பெருமை ஏற்படவில்லை. பின்பு எதனால் ஏற்பட்டது? ராவணனை முடித்ததன் பிற்பாடு இலங்கையை விபீஷ்ணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அயோத்தியைக்கு திரும்பி வந்து தான் ஒரு பட்டாபிஷேகம் கண்டருளினானே ராமன். அப்படிப்பட்ட நீண்முடி அங்கு ஒரு வதத்தை முடித்துவிட்டு, அங்கு ஒரு நல்ல அரக்கனுக்கு பட்டாபிஷேகத்தை முடித்துவிட்டு தானும் பட்டாபிஷேகம் கண்டான் இல்லையா? அதனால் அந்த நீண்முடி, அந்த கிரீடம், அந்த சர்வேஸ்வரனுடைய ஒளி பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய ஒரு ஒளியாக இருக்கின்றது என்று ஆழ்வார் அனுபவிக்கின்றார். அப்படிப்பட்ட ராமனுக்கு
எதிரில் யாருமே நிற்க முடியவில்லையாம். ஒப்பே இல்லாத தன்மை உடைய பெரும் புகழை கொண்டவன் ராமன். அந்த ராமனை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? ஏன் தேவையில்லாமல் தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள்? அந்த ராமன் தான் இந்த நரசிம்மனாக முன்பு அவதரித்து இரண்யகசிபு என்பவனுடைய அந்த மார்பை பிளந்து பார்த்தானே, அப்படி பிளந்து பார்த்து அவனுடைய உதிரத்தை எல்லாம் அலைந்து பார்த்தானே, நாம் இருக்கின்றோமா என்று தேடி பார்த்தானே, அப்படிப்பட்ட நரசிம்மனை அவன் இருந்தபடியே கண்டவர்கள் இருக்கின்றார்கள். நம்மெல்லாம் இன்னைக்கு சொல்றோம், சாட்சி சொல்றதா இருந்தா நீ நேர்ல பார்த்திருக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பை கொடுக்கின்றார்கள். அப்படி ஆழ்வார் தெரிவிக்கின்றார், சாட்சி உண்மை, நேரிலேயே பார்த்த சாட்சி, இருந்து அனுபவித்த சாட்சி என்று கடவுளை கண்ணால் உள்ளபடி கண்டவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் கடவுள் இல்லை என்று சொல்லுவதற்கான அந்த வாதத்திற்கு, அந்த ஒரு நிலைப்பாட்டிற்கு தேவையே கிடையாது என்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய திருமொழிதான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம்.